ஓட்டு போடல் அப்படிங்கிறது தான் நோக்கமே தவிர கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்தவர்கள். ஆகவே திமுகவுக்கு வாக்களிக்கவில்லை. அதனாலே வேண்டுமென்றே இவருடைய டிபிஆர் ரிப்போர்ட்டை வேண்டுமென்றே குறைத்து கொடுத்தார். பொதுவாக ஒரு திட்டம் வர வேண்டும் என்று சொன்னால் மெட்ரோக்கு என்று ஒரு பாலிசி இருக்கிறது. இவ்வளவு மக்கள் தொகை வேண்டும், மினிமம் 20 லட்சம் மக்கள் தொகை வேண்டும். மெட்ரோ ஸ்டேஷன் வேணும்னா ஒரு 22 மீட்டர் அகலம் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சிஸ்டத்தில் இருக்கு. ஆனால் இவங்க வேணும்னு அதை இந்த டிபிஆர் ரிப்போர்ட்டில் மத்திய அரசுக்கு அனுப்பவே இல்லை. நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனால் பாரதிய ஜனதா ஆளக்கூடிய அந்த மாநிலத்திலையும் உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேசத்தில் லக்னோவில் பார்த்தீங்கன்னா ஆக்ராவில் இதே மாதிரி டிபிஆர் ரிப்போர்ட்டு அவங்க ரிஜெக்ட் பண்ணல. டீட்டெயிலாக ரிப்போர்ட் ரிட்டர்ன் கேட்டிருக்கிறாங்க. ரிட்டர்ன் அதாவது இதே மாதிரி ரிட்டர்ன் கேட்டு திருப்பி அதே இடத்துக்கு அங்கே மெட்ரோ ரயில் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இவங்க ஒட்டுமொத்தமாக ரிஜெக்ட் பண்ணலை. அழகா வலியுறுத்தணும். இதை ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாது. நான் இவ்வளவு சொன்ன விஷயங்களையும் இவ்வளவு சொன்ன ஏன் ஆரம்பத்தில் இவ்வளவு சொன்ன விஷயம் இவ்வளவும் இந்த அரசாங்கத்து மேல கெட்ட பேர் இருக்கு. அதனால இவங்க என்ன பண்ணணும், இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கோயம்புத்தூர்ல மதுரையில் பஸ் டிரான்ஸ்போர்ட்டுக்கும் மெட்ரோ டிரான்ஸ்போர்ட்டுக்கும் 2 to 3 minutes தான் கேப் இருக்கு. ஆகவே தேவையில்லை. 2 to 3 minutes தான் கேப் இருக்கு. பஸ் டிரான்ஸ்போர்ட்டுக்கும் மெட்ரோவுக்கும் 2 to 3 minutes தான் கேப் இருக்குன்னு எழுதியிருக்காங்க. இவங்க ஏன் அப்படி எழுதுனாங்க? எங்களுக்கு வேணும் அப்படின்னு எழுதணும். ஒன்று ரோ அப்படின்னு சொல்லுவாங்க, மீட்டர் ரோ அப்படின்னாக்கி அந்த ஸ்டேஷன் மெட்ரோ ஸ்டேஷன் அதில் மினிமம் 22 மீட்டர் அகலம் இருக்கணும். இவங்க கொடுத்துருக்குது 10 to 12 மீட்டர் கொடுத்துருக்குறாங்க. ஒரு ரயில் வரணும்னா எவ்வளவு இடம் வேணும், ஸ்டேஷன் எவ்வளோ கட்டணும். 10 மீட்டர்னா 30 அடி தான் ஆச்சு. 30, 32, 33 அடி ஆச்சு. 33 அடியில் எப்படி ஸ்டேஷன் கட்ட முடியும்? சரி, இப்போ மக்கள் தொகை எவ்வளவு? ஒரு ப்ராஜெக்ட் போடும்போது பூஸ்ட் பண்ணியாவது கொடுக்க தெரிஞ்சிருக்கணும். இவங்களுக்கு வேணும்னே கொடுக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? கோயம்புத்தூர் கொடுக்கக்கூடாது, கொங்கு மண்டலத்துக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் தான் ரிப்போர்ட்டை அனுப்பியிருக்காங்க. 15,84,000 பேர் இருக்கிறதாக கோயம்புத்தூரில் சொல்லியிருக்காங்க. இது எப்போ உள்ள ரிப்போர்ட்? 2011 உள்ள ரிப்போர்ட். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு. ஏன் இப்போ உள்ள கணக்கெடுப்பு இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இவ்வளோ இடம் தர்றோம் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் அனுப்பியிருந்தா இந்த கொறி வந்திருக்காது. இந்த கொறி கேட்டிருக்காங்க. இப்போ அம்மட்டில் இவங்க எழுதும் போது என்ன தெரியுமா எழுதியிருக்காங்க? நிறைய இடங்களை இடிக்க வேண்டியிருக்கும், நிறைய செலவு ஏற்படும் அப்படின்னு சொல்லி இவங்க ரிப்போர்ட்டில் எழுதியிருக்காங்க. அங்கிருந்து மத்திய அரசு அனுப்புகிற ரிப்போர்ட்டில் இதெல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு அவங்க ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க. நிச்சயமா. ஏன்னா அங்கே கொங்கு மண்டலத்தில் எல்லாமே அதிமுக தான். 2020 அதை மடை மாத்துறாங்க. இப்போ அவங்க பேசுறது இப்போ பாருங்க, இது 14ஆம் தேதி வந்துருச்சு. இந்த ரிப்போர்ட் 16ஆம் தேதி வந்துருச்சு. 16ஆம் தேதி அரசுக்கு வந்துருக்கு. இவங்க 15ஆம் தேதி இந்த ஆர்ப்பாட்டத்தை வைக்கலாமே, 16ஆம் தேதி வச்சிருக்கலாமே. நேற்று பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் அங்கே 18,000 கோடி ரூபாய்க்கு நிறைய திட்டத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதனால இன்னைக்கு அதுக்காக ஒரு ஆர்ப்பாட்டம். ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் உலகம் பூரா இருக்கக்கூடிய நாடுகளுக்கெல்லாம் தலைவன் மாதிரி இருக்கிறார். இன்னைக்கு அமெரிக்க அதிபராக இருந்தாலும் வந்து பார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்ஸ் உள்ள ஒரு பிரைம் மினிஸ்டர் அவர் வாராரு. கருப்பு கொடி காட்டுறதுக்கு இந்த மாநில அரசாங்கம் அனுமதிக்கலாமா? முதலமைச்சர் வரும்போது மற்றவங்களுக்கு கருப்பு கொடி காட்டினா அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நீங்க வந்தே பாரத் ரயில்கள், தூத்துக்குடி விமான நிலையம், நாடு முழுக்க விமான நிலையம், ரோடுகள், சாலைகள், ஜல்ஜீவன் திட்டம், ஆயுஷ்மான் பாரத் திட்டம், எவ்வளவு திட்டங்களை நீங்க மத்திய அரசு கொடுக்கு. இன்னைக்கு ரேஷன் கடையில் கொடுக்கப்படுகிற அரிசி, எல்லா பொருட்களும், சீனியிலிருந்து எல்லாமே மத்திய அரசு இலவசமாக கொடுக்கணும். அதை மாநில அரசு கொடுக்கறத மாதிரியே இன்னைக்கு ஒரு பாவனையை ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க.
செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.